வணக்கம். என்ன செய்தி? போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்த செந்தில் பாலாஜி மற்றும் அவங்க தம்பி. போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்தா காவல்துறையானது சும்மா விட்டுருமா? அவங்களுக்கு லாடம் கட்ட களம் இறங்கி இருக்கிறது காவல்துறை. என்ன மாதிரியான லாடம் அப்படின்றத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த குதிரை பேர வழக்குல அமலாக்கத்துறையும் களம் இறங்கி இருக்கிறது. ஏன் திடீர்னு இந்த குதிரை பேர வழக்குல அமலாக்கத்துறையானது களம் இறங்கி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல செந்தில் பாலாஜி போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்த விஷயத்தை பார்த்துலாம். பின்னாடி ஈடி ஏன் இந்த குதிரை பேர வழக்குல கால் பதித்தது அப்படின்றத பின்னாடி சொல்றேன். நான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த குதிரை பேர வழக்குல நீதிமன்றமானது முன்ஜாமீன் வழங்கிச்சு. அப்படி முன்ஜாமீன் வழங்குகின்ற பொழுது சில நிபந்தனைகள் விதித்தார்கள். அந்த நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் திருவல்லிக்கேணி காவல்துறையின் இடத்துல தான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகி இந்த குதிரை பேர வழக்குல விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. ஆனா அவர் ஆஜராக மாட்டம்பா அப்படின்னுட்டாரு. முன்ஜாமீன் கிடைச்சுதா அதே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் போயிட்டு நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதித்தாங்க. ஆனா செந்தில் பாலாஜும் அவங்க தம்பியும் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போடவே இல்லை. அது மட்டும் இல்ல, திருவல்லிக்கேணி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சம்மன் அனுப்பி இந்த குதிரை பேர வழக்குல உங்களை விசாரிக்கணும், நீங்க ஆஜராக வேண்டும் என்று சொன்னாங்க. அதுக்குதான் இப்ப செந்தில் பாலாஜி வந்து காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்துல கிடைக்குதுங்க. அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டே இருக்கிறீங்க, நான் எங்க போய் ஓடி ஒளிய போறேன்? நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ரெண்டாவது நான் ஒரு தொழிலதிபர். எல்லா தொழிலையும் விட்டுட்டு மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நானு மக்களுக்கு சேவை செய்யாம எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சிடும்னா எதுக்கு எப்ப பார்த்தாலும் சம்மன் அனுப்பிட்டே இருக்கிறீங்க? சரி, சம்மன் அனுப்புறீங்களே, இந்த குதிரை பேர வழக்குல என் பேரோ என் தம்பி பேரோ இருக்குதா? எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? யார் யாரையோ கைது பண்றேன்னு சொன்னீங்க, கைதும் பண்ணிட்டீங்க. ஆனால் அவங்க தந்த வாக்கு மூலத்துல என் பேர் இருப்பதாகவும் இந்த குதிரை பேர வழக்குல உங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும் சொல்றீங்க. அப்படின்னா கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர்ல எங்க பேரை சேர்க்கலாம் இல்லையா? ஏன் எஃப்ஐஆர்ல எங்க பேரை சேர்க்கல? எஃப்ஐஆர்லயும் பேர் இல்ல, குற்றச்சாட்டுக்கும் நாங்க ஆளாகல. அப்படி இருக்கும்போது நாங்க ஏங்க ஆஜராகணும்? காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது, எங்களுக்கு நெருக்கமானவர்கள் கைது செய்திருக்கீங்கன்னா எங்களா கூட இருந்துவன் குற்றம் பண்ணிருக்கலாம், ஆனா நாங்க சேர்ந்து குற்றம் பண்ணிருக்கணும் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? அதற்கான நோட்டீஸை எங்களுக்கு அனுப்புங்க. அது மட்டும் கிடையாது, பிஎம்எல்ஏ சட்டம் 35/3 அதன் மூலமாக எங்களுக்கு நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. எதுக்கு தெரியுமா? திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகும், ஆனா என்னையோ என் தம்பியோ வேற வழக்குல கைது பண்ணக்கூடாது. அப்படி ஒரு உத்தரவாதத்தை நீங்க எங்களுக்கு வழங்கணும். அது மட்டும் கிடையாது, ஆதவர்ஜினா மற்றும் சில அமைச்சர்கள் வந்து கரூர் சம்பவத்தை வந்து எங்களுடன் தொடர்பு படுத்துகின்றார்கள். அந்த கரூர் சம்பவத்தை அடிப்படை வச்சு எங்களை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதனால அமைச்சர்கள் பேசுவது எங்களுக்கு அச்சத்தை மூட்டுற மாதிரி இருக்குது. அதனால் வேற வழக்குல எங்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னா நாங்க வந்து ஆஜராகும். ஆனா அதற்கு முன்பாக எங்களுக்கு நீங்க ஷூரிட்டி கொடுக்கணும். ஷூரிட்டி கொடுக்காம வாப்பா வந்து ஆஜராப்பா, குதிரை பேரத்துல உங்களுடைய நெருங்கிய சகாக்கள் ஈடுபட்டிருக்காங்க, உங்களுக்கும் தொடர்பு இருக்கும் வா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டாவது, நீதிமன்றமானது காலை மாலையும் கையெழுத்து போட சொல்லியிருக்காது, வந்து கையெழுத்து போடலாம் இல்ல அப்படின்னு காவல்துறையினர் நீங்க கூப்பிடுறீங்க. நாங்க வரோம் காவல் நிலையத்துக்கு, ஆனால் எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு தெரியும். காவல் நிலையத்துல மருத்துவ வசதி செய்யாம என்ன கையெழுத்து போடுங்க அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அதனால நாங்க கேட்கிற விஷயங்கள் அத்தனையும் செஞ்சு கொடுங்க, நாங்க எங்கேயும் ஓட மாட்டோம், சம்மனே இல்லாம வந்து ஆஜராங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வேற வழக்குல கைது பண்ண மாட்டோம் அப்படின்னு ஷூரிட்டி கொடுங்க, வரோம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கையெழுத்து போறதுக்கும் போல குதிரை பேர வழக்குல ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காவல்துறை கேட்கின்ற போது சில காரணங்களை காட்டி டிமிக்கி கொடுக்கிறாரு. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்ட அந்த நோட்டீஸை தரலாமா இல்ல நீதிமன்றத்தை மீண்டும் போய் நாடலாமா? ஏன்னா நிபந்தனைப்படி கையெழுத்து போடவே இல்லையே,
அதனால நீதிமன்றத்தை நாடுவது சரியா இருக்கும். நீதிமன்றமானது முன்ஜாமீனை கூட ரத்து பண்ணலாம் அப்படின்னு காவல்துறையை வந்து முடிவெடுத்திருக்கிறது. முன்ஜாமீன் ரத்தாச்சுன்னு வச்சுங்களேன், செந்தில் பாலாஜி அலேக்கா தூக்கிடுவாங்க. எப்படி விசாரிக்க வேண்டுமோ அப்படி விசாரிக்கலாம். சரிப்பா, இந்த குதிரை பேரத்துல அப்படி என்னதான் ஆதாரம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அல்லது 2 பேர் இந்த குதிரை பேர வழக்குல கைதாகிறாங்க. இன்னைக்கு கூட 2 பேரை தட்டி தூக்கி விட்டது தமிழக காவல்துறை. அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. பார்த்தா செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கைது செய்யறாங்க இல்லையா, அவங்க வீட்டுலாம் போய் அதிரடியாக சோதனை நடத்துறாங்க. அந்த சோதனையில கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 65 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குதிரை பேரத்துக்கான பணம் தான் இது அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்கிறது காவல்துறை. இப்பதான் அமலாக்கத்துறையானது உள்ள வருது. ஏன்னா லட்சுமண பெருமாள்னு ஒருத்தர், அவரு சிங்கப்பூர்ல போய் தஞ்சமடைந்து விட்டார். அவர் ஏன் அங்க தஞ்சமடைந்தார் பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர் அவரும் ஒருத்தர். இப்போ ஈடி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கடல் கடந்து நாடு கடந்து இந்த சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையானது நடந்திருக்கிறது. ஸோ இந்த வழக்கில் நாங்களும் வரோம். ஆகையினால இந்த குதிரை பேர வழக்கை எங்களிடம் ஒப்படைச்சிருங்க, எல்லா தகவலையும் எங்கிட்ட கொடுத்துருங்க, இந்த குதிரை பேர வழக்கை நாங்கள் விசாரித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடியானது களம் பதித்திருக்கிறது. இல்ல கால் பதித்திருக்கிறது. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெரிய சிக்கல். நீதிமன்றமானது முன்ஜாமீனை ரத்து பண்ணிட்டா அப்புறம் அவள்தான் சோலி முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, ஈடி உள்ள வந்து விசாரிச்சுன்னு வச்சுக்கலேன், இந்த பண பரிவர்த்தனையானது எங்கிருந்து நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப தமிழக காவல்துறையால வந்து பாத்தீங்கன்னா இந்த பண பரிவர்த்தனையை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக காவல்துறையினுடைய லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட முடிஞ்சு போகுது. ஆனா இந்த சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை பல மாநிலங்களை கடந்து சில நாடுகளிலும் தொடர்பில் இருக்குது. அப்போ சர்வதேச அமைப்பா இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகின்ற ஈடி வந்தா தான் மாநிலங்களை கடந்து சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கின்ற விஷயத்தை கண்டறிய முடியும். அதனால செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் வலுவா சிக்கிறாங்க. ஆனா பாருங்க, நீதிமன்றத்தில் போகின்ற போது என்ன பம்புறாங்க. ஆனால் ஜாமீன் வாங்கிட்ட பிறகு தமிழக காவல்துறைக்கு டிமிக்கி கொடுக்கறாங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்க சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இன்னும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காவல்துறை தான் இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவங்க செந்தில் பாலாஜிக்கு ஐடியா தராங்க. நீங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைய, காவல்துறையினுடைய நடைமுறையை எப்படி பயன்படுத்தணும், எப்ப பயன்படுத்தணும் என்பதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜிக்கு போட்டு தராங்க. அதனால்தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஆஜராகவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் இந்த தமிழக வெற்றி கழகமானது எப்படிதான் எதிர்கொள்ள போதும் நமக்கு தெரியவே இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களை இந்த குதிரை பேர வழக்குல விசாரணைக்கு அழைத்து வேற ஒரு வழக்குல கைது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பெண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா வழக்கிலும் அவரை தொடர்பு படுத்திடலாம், தொடர்ந்து கைது செய்யலாம், அதோட சிறையிலே வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து தமிழக வெற்றி கழகமானது நினைக்குது. ஆனா செந்தில் பாலாஜும் அவங்க தம்பியும் என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, இந்த குதிரை பேரம் என்பது பொய், இதுல உண்மையான நோக்கம் துளியும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தல் கரூர்ல நடக்க போகுது. செந்தில் பாலாஜி அந்த தேர்தல் தருணத்துல வெளியிருக்க கூடாது. அதனால அவங்க தம்பியும் அவங்களையும் தூக்கி உள்ள வைக்கணும். அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் களம் இறங்கவே இல்லை. என்னமோ தெரியல, ஏவா வேலு விஷயத்துல அறிக்கை விட்டாரு. அதே மாதிரி ஆட்சியில் இருக்கின்ற போது நேரு விஷயத்துல கூட ஈடிக்கு கண்டனத்தை தெரிவித்தாரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா செந்தில் பாலாஜி அவங்க தம்பிக்கு எதிராக தொடர்ந்து காவல்துறையானது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் கேளுங்க, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைதுக்கு கண்டனத்தை தெரிவித்த திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளும் செந்தில் பாலாஜியை மிரட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறை பற்றி வாயே திறக்கல. ஏன் செந்தில் பாலாஜி தொடர்பாக திமுக இருக்கிறவங்க வாயே திறக்கல? அப்போ திமுக செந்தில் பாலாஜி அவர்களை கைவிட்டு விட்டதா? இப்படி திமுக தலைமை கண்டுக்காத காரணத்தினாலதான் இந்த ஆளை கைது பண்ணி உள்ள வச்சோம்னா இடைத்தேர்தலில் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் நினைக்கின்றாராம். ஏன்னா கரூர் என்பது திமுக அதிமுக கோட்டை. கரூர்ல அசம்பாவிதம் நடந்தது. ஆனா அசம்பாவிதம் நடந்த போது
தமிழகம் முழுவதும் விஜய் அவர்களுக்கு ஒரு அனுதாப அலை உருவாச்சு. கரூர்ல அந்த சம்பவம் நடந்த பிறகு தமிழகம் முழுவதும் விஜய் அவர்களுக்கு ஒரு அனுதாப அலை உருவாச்சு. ஆனா அந்த அனுதாப அலையில கரூர்ல வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தா கரூர் கை கொடுக்கவே இல்லை. அதனால அதிமுக திமுக வெயிட்டா இருக்கிற இந்த தருணத்துல ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்றவரை ஆட்டைய போட்டதுனால அடுத்தது திமுகவில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பினாதான் அந்த இடத்துல வெற்றி பெற முடியும் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு யாரோ தந்திருக்கின்ற ஐடியா. அது மட்டும் இல்ல, திமுகவுக்கு ஏடிஎம்மா இருக்கக்கூடியவங்க ஜெகத் ரட்சகன் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளைய தமிழக வெற்றி கழகத்துக்கே அனுப்பி வச்சிட்டாரு. அவங்க அப்பா கைது பண்ணுகின்ற போதெல்லாம் யார் காலில் விழணுமோ அவங்க காலில் விழுவாரு, எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துருவாரு. அதனால திமுகவுடைய முதன்மையான ஏடிஎம் ஜெகத் ரட்சகன் அவர்கள் சட்ட நடவடிக்கையில் இருந்து தப்பிச்சிருவாரு தவேகா கிட்ட இருந்து. ஆனா ஏவா வேலு நாளைக்கு தான் ஆஜராகிறாரு. அவருடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. அவருடைய லுக் அவுட் நோட்டீஸ் இருக்குல்ல, அது தடை செய்து வைத்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம், கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. உச்சநீதிமன்றமானது அந்த வழக்கை அவசர வழக்கா எடுத்துக்கல. அவசர வழக்கா எடுத்திருந்தாங்கன்னா நாளைக்கே லுக் அவுட் நோட்டீஸ் தடை செஞ்சாங்கல்ல அதை நீக்கியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏவா வேல் அவர்கள் கைதாக வாய்ப்பு இருக்கும். ஆனா உச்சநீதிமன்றம் வழக்கு எடுக்கல. ஆனா நாளைக்கு விசாரணைக்கு ஆஜரானா ஏவா வேல் அவர்கள் தப்பிச்சிருவார். ஆனா என்னைக்கும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா தான் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சர். ஆனா ஏவா வேலை தாண்டி நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. திருவண்ணாமலை மாவட்டமானது திமுக கிட்ட இருந்து இப்போ அதிமுக கிட்ட கை மாறி இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் அதிமுக கோட்டையாக மாறி இருக்குது. அங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் அதிமுக பொறுப்பு அமைச்சர் திருவண்ணாமலையில. அவரை ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் எந்த ஊழலும் செய்யல. அதனால அங்க இருக்கின்ற ஆட்களை இழுப்போம் சொல்லிட்டு பெரும்பான்மையா அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகளை இழுத்திருக்கிறாங்க. இப்போ அங்க வெயிட்டா திமுகவில் நம்ம ஏவா வேலுதர்கர் அவரை தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் முயற்சி பண்றார். அதே மாதிரி செந்தில் பாலாஜி தான் திமுக ஏடிஎம், அவரை தூக்கியும் உள்ள வச்சோம்னா இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் இருக்குல்ல, அதுல திமுகவுக்கு பணம் கிடைக்காது, கொஞ்சம் வெற்றியை பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இப்போ எத்தனை தொகுதி காலியா இருக்கும் அத்தனை தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகமானது வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றாதான் இந்த ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு அங்கீகாரமாக பார்க்கப்படும். 2 தொகுதியில தோத்தா கூட அவ்வளவுதான், ஈர்ப்பு காலி ஆயிடுச்சு, அடுத்த முறை வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்து விடுவார்கள். அப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் தேரவே மாட்டாரு. அதனால 7 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும்னுக்காக என்னென்னோ சித்து வேலை காட்டுறாரு. அதனால்தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரானது குதிரை பெற வழக்கில் இல்லை என்றாலும் அவரையும் அவங்க தம்பியும் விடாம அழைத்து விசாரிக்கின்றார்கள். என் பேரே இல்லை, எஃப்ஐஆர்ல என் பேரே இல்லை, வாக்குமூலம் அளித்தால் எஃப்ஐஆர்ல என் பேர் போட வேண்டியதானே, ஏன் வாக்குமூலம் அளித்த பிறகும் எஃப்ஐஆர் போடல, போங்கப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி போலீஸுக்கு இன்னைக்கும் டிமிக்கி கொடுத்திருக்கின்றார். நீதிமன்றத்தை நாடக்கூடிய காவல்துறைக்கு நிவாரணம் கிடைக்குமா? எல்லாம் பொறுத்து பார்க்கலாங்க. நன்றி.